அகில உலகம் நம்போம் நம்பிக்கையே அதிசயமானவரே என்னே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, என்னே நீர்தானே, எல்லாமே நீர்தானே. உமைத்தான் நான் பாடுவேன், உமைத்தான் தினம் தேடுவேன், உமைத்தான் நான் பாடு, உமைத்தான் தினம் தேடுவேன். ஏன் ஆண்டவரை நம்ம தினந்தோறும் தேடணும்? ஏன் ஆண்டவரை நம்ம தினந்தோறும் ஏன் ஆண்டவரை தினந்தோறும் நம்ம தேடணும்? அப்படி ஆண்டவரை தினந்தோறும் ஒரு மனுஷன் தேடுறதுனால என்ன அவருக்கு சம்பவிக்குது? இல்லை எதுக்காக அவங்க ஆண்டவரை தினந்தோறும் அவங்க தேடணும்? அப்போ தேடணும் அப்படின் போது தேவனை நிச்சயமாக தினந்தோறும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தேடணும். அது ஏன் தேடணும்? எதற்காக நம்ம ஆண்டவரை தேடணும்னா, நம்ம காரியங்கள் எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணி கொடுக்கணும்னா நம்ம ஆண்டவரை தினந்தோறும் என்ன செய்யணும்? நம்ம தேடணும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணி கொடுக்கணும். இல்லை நம்ம காரியங்களை எல்லாம் நன்மையாக என்ன செய்யணும்? முடிய பண்ணணும். அப்படின்னா நம்ம காரியங்கள் எல்லாம் நன்மையாய் கர்த்தர் முடியணும். நம்ம செய்வதை எல்லாம் அனுகூலமாய் கர்த்தர் மாற்றணும். நம்ம செய்கிறதை எல்லாம் நன்மையாய் கர்த்தர் மாற்றணும். அப்படின்னா நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும்? தினந்தோறும் நம்ம தேடணும். ஆண்டவரை தினந்தோறும் நம்ம தேடணும். அப்படி தேடும்போது தான் நம்ம காரியங்களை என்ன செய்வார்னா ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிக்கணும். ஆனால் 5வது வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சோன்னா 5வது வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சோன்னா, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். தேவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்றார். அப்போ அந்த காரியங்கள் நம்ம காரியங்கள் வாய்க்கணும். நம்முடைய காரியங்கள் நன்மையாக என்ன செய்யணும்? முடியணும். நம்ம செய்வதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கணும். நம்ம செய்வதெல்லாம் நன்மையாகவே நமக்கு இருக்கணும். அப்படின்னா நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? தேடணும். அதான் உசியா ராஜாவை பற்றி அங்கே சொல்லுது. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் அவன் காரியத்தை கர்த்தர் என்ன செஞ்சார்னா வாய்க்கப்படினார். இந்த காரியம் வாய்க்க பண்ணுறதை குறித்து இன்னொரு இடத்துல கூட சங்கீதம் 1:3 நம்ம வாசிச்சோன்னா, இந்த காரியம் வாய்க்கிறத இன்னும் நம்ம விளங்கிக்கணும். அப்படின்னா அதை எப்படி நம்ம விளங்கிக்கலாம்? சங்கீதம் 1:3 நம்ம வாசிச்சோன்னா, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அந்த வாய்க்கும் அப்படின்றத அந்த முதல் வார்த்தையிலேருந்து நம்ம கவனிச்சா இன்னும் நல்ல அது நமக்கு விளங்கிடும். என்ன விளங்கிடும்? அந்த முதல் வாக்கியத்திலேருந்து அந்த வரியிலேருந்து வாசிச்சோன்னா, நடப்பட்டு அந்த கனி எப்போ வரும் அப்படின்னா, முதல்ல இலை பச்சையாக இருக்கணும். அந்த இலை பச்சையாக இருந்த பிறகு தான் அடுத்தது துளிர் வரும், அடுத்ததில் பூ வரும், அடுத்ததில் காய் வரும், அடுத்தது கனி வரும். அப்படின்னா இருக்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும், இருக்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும், இனி வர வேண்டியதும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாய்க்கிறது அப்படின்னா இருக்கிறதும் இருக்கும், இனி வர வேண்டியதும் வந்து கொண்டே இருக்கும். இது ரெண்டும் அடிப்படையாக கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிறது தான் வாய்க்க பண்ணுறது அப்படின்னு அர்த்தம்.
இருக்கிறதும் இருந்து அந்த இலை எப்படி இருக்கும்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டுன்றார். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டுன்றார். அப்போ நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும்? பச்சை பசேன்னு இருக்கும். அந்த பசுமை ஒரு நாள் என்ன செய்யாதுன்னா மாறவே மாறாது. அடுத்து அந்த மரக்கும் அந்த பச்சை அப்படியே இருக்கும். ரெண்டாவது அந்த மரத்தில் துளிர் விடும், ரெண்டாவது பூ விடும், அடுத்தது காய் விடும், அடுத்தது தான் கனி வரும். இது என்ன செய்யும்? திரும்பவும் என்ன செய்யும்? அது துளிர் விடும், திரும்பவும் காய்க்கும், திரும்பவும் கனிக்கும். அப்படி என்ன ஆகிட்டே இருக்குன்னா இருக்கிறதும் இருந்துக்கிட்டே இருக்கணும், இனி வர வேண்டியதும் வந்து கொண்டே இருக்கணும். இருக்கிறதும் இழக்கக்கூடாது, இனி வர வேண்டியதும் தடுக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அவன் காரியங்கள் என்ன இருக்குது? வாய்க்க பண்ணுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதான் அந்த கர்த்தர் உசியாவின் நாட்களில், கர்த்தரை தேடின நாட்களில் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் அப்படின்றார். காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் அப்படின்றார். வாய்க்க பண்ணினார் அப்படின்றாரு. அப்போ அந்த வாய்க்க பண்ணதுன்னா என்ன? இருக்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும், இனி வர வேண்டியது வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும், வர வேண்டியது வந்துக்கிட்டே இருக்கணும். வர வேண்டியது வரலை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்பை என்ன செஞ்சிருவோம்? நம்ம சந்திச்சிருவோம். 5 அப்போ 2 மீன் இருந்துச்சு இல்லையா? இருக்கிறதோடு மட்டும் நின்றுச்சு வச்சுக்கோ, ஏன் அத்தனை பேரும் ஒரு பெரிய பாதிப்பை என்ன பண்ணியிருப்பாங்க? சந்திச்சிருப்பாங்க. அப்போ இருக்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது, வர வேண்டியது வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தேவ சமூகத்திலேருந்து, கர்த்தருடைய கரத்திலேருந்து நமக்கு காரியங்களை தினந்தோறும் என்ன செஞ்சுன்னு இருக்கணும்? இன்னைக்கு வேண்டியதை இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்துடணும், நாளைக்கு வேண்டியதை நாளைக்கு எனக்கு கொடுத்துடணும், நாளை மறுநாள் வேண்டியதை, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு பிள்ளைகளுக்கு வர வேண்டியது வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இருக்கிறதும் போகாது, வர வேண்டியதும் தடுக்காது. இது ரெண்டும் ஒரு ஆண்டோடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அவங்க காரியங்கள் என்னவா இருக்குதுன்னா வாய்க்குது அப்படின்னு அர்த்தம். அவங்க காரியங்கள் வாய்க்குது. இல்லை என்னைக்கோ கொடுத்தது மட்டும் இருக்குது, ஆனால் வர வேண்டியது என்ன செய்ய மாட்டிருக்கு? எனக்கு வர மாட்டிருக்கு. இன்னைக்கு தேவை எனக்கு என்ன? இன்னைக்கு என்ன தேவையோ அது எனக்கு என்ன செய்யலை? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட எனக்கு வரலை. அப்போ இருக்கிறத வச்சு என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நான் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குது, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆண்டவருடைய கருத்தில் பார்த்தீங்கன்னா அவர் செய்ய வைக்கிறதும் அட்ஜஸ்ட் கிடையாது, அவர் கொடுக்க வைக்கிறதும் அட்ஜஸ்ட் கிடையாது. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேலை ஆண்டவர்கிட்ட எப்பவுமே கிடையாது. என்ன அட்ஜஸ்ட்டு அப்படின்னா, சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார், அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. இப்படின்னா இப்படி தான், இதுக்கு மாற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேலையே கிடையாது. அதே போல் ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கிடையவே கிடையாது. ஆசீர்வாதத்துக்கு 5 அப்போ 2 மணி இருந்துச்சு, சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, சாப்பிட்டுக்கோங்க, அப்படி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேலையே கிடையாது. அவர் சொல்லுவார்னா, நான் செய்ய வைக்கிறதுலையும் அட்ஜஸ்ட் கிடையாது, நான் கொடுக்கறதுலையும் அட்ஜஸ்ட் கிடையாது. செய்ய வைக்கிறதுலையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. நான் இப்படி தான், சரி பரவாயில்ல விடு, இது செஞ்சுருக்கல, ஓகே சரி போதும் விடுப்பா அப்படின்னு என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன் இல்லையா? எபேசு சபையில் பார்த்தோன்னா ஏகப்பட்ட நல்ல கிரியை, ஏகப்பட்ட எபேசு சபையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரியை எப்படி கேட்டிருக்கு? நல்ல கிரிகள் இருக்குது, எல்லாம் அருமையான கிரிகள். எந்த சபையில்? எபேசு சபையில். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 7 வரைக்கும் நல்ல அருமையான கிரிகள். எந்த சபையில்? இதில் தான் ஏகப்பட்ட கிரிகளை ஆண்டவர் சொல்லுவார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 2 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும், நீ பொல்லாதவர்களை என்ன செய்யறதில்ல, நீ தப்பானவங்கள தப்புன்னு தான் சொல்ற, சகிக்கிறதெல்லாம் இல்லை. அடுத்தது அப்போஸ்தலர் அல்லாதவர்களை சொல்லுகிறதை நீ சோதித்து நீ பொய்யரென்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும், என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் என்ன செய்கிற, நோ ரெஸ்ட், ஓய்வே எடுக்காமல் என்ன செய்கிற, உழைச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் அறிந்திருக்கிறேன். இவ்வளோ செஞ்சுருக்கிறீங்கல்ல, என்னுடைய நாமத்தை என்ன செய்கிற, ஓய்வே இல்லாமல் நீ உழைக்கிற, ஓய்வே இல்லாமல் உழைக்கிற, நோ ரெஸ்ட் எடுக்காமல் உழைக்கிற, ஓடிக்கிட்டே இருக்கிற, செஞ்சுக்கிட்டே இருக்கிற. யாருக்கு? என்னுடைய நாமத்தை நிமித்தம் எனக்கு இவ்வளோ பிரயாசப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஆகிலும் அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கிறாரு. அங்கே தான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ ஆண்டோடைய என்ன கிடையாதுன்னா, சரி இவ்வளோ செஞ்சுருக்கான்ல, சரி இதில் ஒன்று குறைவாக இருந்தால் பரவாயில்ல விடு, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேலையே கிடையாது. ஆனாலும்
விட்டா என்று சரி குறைதான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. ஏங்க இவ்வளோ காரியம் இருக்குல்ல, என்ன இருக்குது? கிரி இருக்குது, பிரயாசம் இருக்குது, அன்பு இருக்குது, சரி கிரி இருக்குது, பொறுமை இருக்குது, சகிக்கிற, பொல்லாதவனை என்ன செய்ய மாட்டேங்கிற, இல்லை அது தப்புனா தப்புதான்னு சொல்கிற, பொய்யரை சோதி தருகிற, என்னுடைய நாமத்துக்காக என்ன செய்கிற, ஓய்வே இல்லாமல் உழைக்கிற, இவ்வளோ காரியத்தை பண்ணுறல்ல. சரி இது ஒன்று தானே இருக்குது, இது ஒன்று தானே, சரி பரவாயில்ல விடு, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் தானே. அவர் சொல்லுவார், என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா உன்னை செய்யறத வைக்கிறதையும் நான் என்ன செய்ய மாட்டேன், அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். உனக்கு கொடுக்கறதும் என்ன செய்ய மாட்டேன். சரி கொஞ்சம் கொடுக்குறேன், அதை வச்சு என்ன பண்ணிக்கோ, இன்னும் மேனேஜ் பண்ணிக்கோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா, கொஞ்சம் தான் இருக்குது பரவாயில்ல, இதை வச்சு இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு வேணால் பார்க்கலாம், இல்லை அடுத்த வாரம் பார்க்கலாம். அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. உன்னை செய்ய வைக்கிறதையும் எப்படி செய்ய வைக்குவேன், நல்லா செய்ய வைக்குவேன். நான் கொடுக்குறதும் எப்படி கொடுப்பேன், நல்லா கொடுப்பேன். அப்போ நல்லா நீ கர்த்தர் கையில் வாங்கணும்னா என்ன இருக்கக்கூடாது, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்கவே கூடாது. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, நம்ம தான் இவ்வளோ பண்ணியிருக்கிறோம்ல, நம்ம தான் என்ன செஞ்சுருக்கிறோம், இவ்வளோ பண்ணியிருக்கிறோம்ல, அதனால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். ஆண்டவர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேலையே கிடையாது. ஆண்டவருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கிட்ட வேலையே கிடையாது. இவ்வளோனா இவ்வளோ தான், இதுனா இதுதான், இதுதான். ஒன்று கூட்டமோ வேணாம், ஒன்று குறைக்குமோ வேணாம். கூட்டினாலும் பிரச்சனை, குறைச்சாலும் பிரச்சனை. கூட்டினாலும் 22 சொல்லுவார், இதை கூட்டினேன்னா வாதையம் மேலே என்ன செய்வேன், கூட்டுமேன்னுவார். உன்னை குறைச்சேன்னா உன் பங்கை எடுத்துருமேன்னுவார். வாதை என்ன செய்வேன், வெளிப்படுத்தல் 22 சொல்லுவார். என்ன சொல்லுவான், இந்த நியாயபரமான புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நீ அப்படியே கை கொள்ளணும். கடைசியை பார்த்தீங்கன்னா 22 கடைசியை பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றை கூட்டினீங்கன்னா என்ன செய்வேன், உன் மேலே வாதையை கூட்டுவேன். உன்னை குறைச்சேன்னா, என்னை எடுத்துட்டேன்னா இந்த வேத புஸ்தகத்திலிருந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தின் பங்கு என்ன பண்ணிடுவேன், நான் எடுத்துருவேன்னுவார் இல்லையா. 1 22:19 ஒருவன் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஏதாயிலும் அப்படின்னு அர்த்தம், எல்லாமே எடுத்து போடல இல்லையா, எல்லாமே எடுக்கலை, ஏதாயிலும் ஒன்று. எங்க அப்போ நிறைய வசனம் கை கொள்றான்ல, அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா, நிறைய வசனங்களை கை கொள்றான்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னா ஏதாயிலும் அப்படின்றார். அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளில் ஏதாயிலும் ஒன்றை எடுத்தா கூட சரி, ஒன்றை எடுத்தா கூட சரி, இவ்வளோ புஸ்தகம் இருக்குது, இவ்வளோ வசனம் இருக்குது, இதை எல்லாம் நீ கை கொண்டுட்டு ஒன்றை மட்டும் நீ கை கொள்ளாமல் எடுத்துட்டனாலும் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் மொத்தமே முடிஞ்சு போச்சு. எங்கேருந்து எடுத்துட்டாரோ, ஜீவ புஸ்தகம் இடத்தாலே கதை முடிஞ்சு போச்சு. ஜீவ புஸ்தகத்திலிருந்து இடத்தாலே முடிஞ்சு போச்சு. ஜீவ புஸ்தகம் எது, பரலோகத்தை கொண்டு போகிறதே அந்த புஸ்தகம் தான். பரலோகத்துக்கு கொண்டு போகிறதே அந்த புஸ்தகம் தான். அந்த புஸ்தகத்திலிருந்தும் சொல்கிறார், அந்த புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும். அப்போ இந்த வேத புஸ்தகத்தில் 3 இடத்துல ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். ஒன்றை கை கொண்டு நடந்தால் ஒன்று ஜீவ புஸ்தகத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, ரெண்டாவது என்ன பரிசுத்த நகரத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, 3 என்ன இந்த வேத புஸ்தகத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் எங்கே வச்சுருக்கிறாரு, ஜீவ புஸ்தகத்தில் வச்சிருக்கிறாரு, பரிசுத்த நகரத்தில் வச்சிருக்கிறாரு, இந்த வேதாகமத்திலையும் வச்சிருக்கிறார். ஆனால் இதில் ஒன்றை நீ கை வச்சுன்னா 3 இழந்துருவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா. இந்த வேத புஸ்தகத்திலேருந்து ஏதாயிரம் தானே ஒன்று எடுக்கிறான், ஏதாயிரம் தானே ஒன்றாவது பண்ணுறான். அப்போ எவ்வளோ அவன் கை கொள்கிறான், எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குது, எவ்வளவு நல்ல காரியங்கள் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா ஆண்டவர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேலையே கிடையாது. அவர் செய்ய வைக்கிறதுலையும் என்ன செய்ய மாட்டார், அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். சொல்கிறாரு, ஆதியில் கொண்ட அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைகள் உண்டுன்னு சொல்லலை, குறை உண்டுன்னு சொல்கிறார். ஆதியில் கொண்ட அன்பை விட்டா என்று உன் பேரில் குறைகள் உண்டுன்னு சொல்லலை, குறை உண்டுன்னு தான் சொல்கிறார் இல்லையா. கிட்டத்தட்ட 7 நல்ல காரியம் இருக்குது. இதில் எபேசு சபையில் கிட்டத்தட்ட 7 நல்ல காரியம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக்கு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் விட்டுட்டார். ஆரம்பத்தில் இருந்த மாதிரி கொஞ்சம் இல்லாமல் போயிட்டார்.
ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லாமல் போயிட்டார். ஆரம்பத்தில் இல்லாத மாதிரி என்ன செஞ்சிட்டார்? இல்லாமல் போயிட்டார். ஆரம்பத்தில் இல்லாத மாதிரி நீ இல்லாத போயிட்டேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வாசிக்கலாம். என்ன பண்ணுவேன் தெரியுமா? வாசிக்கலாம். உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, அன்பை விட்டா என்று உன் பேரில் குறை உண்டு, இதனால் என்ன செய்வன்னா, நீ எந்த விஷயத்தில் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை அப்படின்னு நீ யோசி. என்ன யோசி? ஆரம்பத்தில் எப்படியெல்லாம் நீ இருந்த, இப்போ எப்படி இருக்கிற அப்படி நீ உட்காந்து என்ன பண்ணு? நான் சொல்ல மாட்டேன், நீ உட்காந்து யோசி. நீ உட்காந்து நீ யோசிச்சு நீ கண்டுபிடிச்சி மனம் திரும்பி ஆரம்பத்தில் எப்படி இருந்தியோ அதே மாதிரி இப்போ நீ செஞ்சேன்னா உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், செய்வாயாக. அப்படி இல்லை, நான் தான் இவ்வளோ நல்ல காரியம் இருக்குல்ல, எவ்வளோ நல்ல காரியம், இவ்வளோ 7 விதமான நல்ல காரியம் இருக்குல்ல, அதனால் அதெல்லாம் கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு நீ விட்டுட்டியன்னா நான் பொறுமையெல்லாம் வரமாட்டேன். சரி 7 காரியம் இருக்க, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக போகலாம், சரி 1 வருஷம் கழித்து போகலாம், ஒரு 2 வருஷம் கழித்து போகலாம். அப்படி இல்லை, நான் எவ்வளவு சீக்கிரமாக வரணும் அவ்வளவு சீக்கிரமாய் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை தள்ளிடுவேன். விளக்கு தண்டை என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன், விளக்கு தண்டை தள்ளிடுவேன்றார். விளக்கு தண்டை தள்ளிடுவேன்றார். அது விளக்கு தண்டை போனால் போயின்னு போகுது, நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? விளக்குக்கு எண்ணெயே தண்டில் தான் வருது. ஏற்கனவே உங்களுக்கு அது படம் போட்டு நான் விளக்கு சொல்லிட்டேன். குத்து விளக்கு இருக்கு இல்லையா? இந்த குத்து விளக்கு ஆசாரிப்பு கூட என்ன இருக்கும்? குத்து விளக்கு. இந்த குத்து விளக்குல என்ன இருக்கும்? 7 அகல்கள் இருக்கும். அதில் நடுத்தண்டு 1, ஒரு பக்கத்தில் 3, மறுபக்கத்தில் 3 அகல்கள் இருக்கும். இந்த நடுத்தண்டு இருக்கு பார்த்தியா? இந்த நடுத்தண்டு உச்சியில் தான் என்ன செய்வாங்கன்னா எண்ணெயை ஊற்றுவாங்க. இந்த ஊற்றுற எண்ணெய் என்ன செய்யும்? அப்படி இந்த 6 அகல்களுக்கும் போகும். எங்கே? ஒவ்வொரு அகலுக்கும் தனியாக எண்ணெயை ஊற்ற மாட்டாங்க, இந்த ஒரு நடுத்தண்டில் தான் எண்ணெயை ஊற்றுவாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? நான் வந்து உன் விளக்கின் விளக்கு தண்டை. அப்போ விளக்கு தண்டை அர்த்தம் விளக்கு அகத்த மாட்டேன், உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். என்ன பண்ணிடுவேன்னா உனக்கு வர வேண்டியதை கட் பண்ணிடுவேன். இப்போ நீ எரிஞ்சு பிரகாசிக்கணும்னா எங்கேருந்து என்ன வரணும்? விளக்கு தண்டுலேருந்து தான் எண்ணெய் வரணும். விளக்கு தண்டுலேருந்து தான் எண்ணெய் வரணும். அந்த விளக்கு தண்டுலேருந்து எண்ணெய் வந்தால் தான் விளக்கு என்ன செய்யும்? எரியும் இல்லையா? இப்போ நீ எரியணும்னாக்கா இந்த தண்டோடு என்ன செய்யணும்? எண்ணெய் வரணும் இல்லையா? உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் வந்து இந்த விளக்கத்தண்டை மட்டும் எடுத்துடுவேன். இந்த விளக்கத்தண்டை எடுத்துகிட்டு வச்சுக்கோ, என் விளக்கு இருக்கும், எரியாது. ஏன் எரியாது? அந்த இலக்குக்கு வர வேண்டியது என்ன செய்யாது? வராது. அதனால் அந்த விளக்கத்தண்டிலிருந்து உனக்கு என்ன வரணும் அப்படின்னா, அப்போ வர வேண்டியது நீ வரணும்னா இங்கே என்ன இருக்கக்கூடாது? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இடமே கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இடமே கிடையாது. நம்ம தான் நேற்று சர்ச்சுக்கு போயிட்டோமே, நேற்று ஜோம் பண்ணிட்டோமே, நேற்று நம்ம போயிட்டோமே, நேற்று நம்ம கொடுத்துட்டோமே, அதனால் போதும், இதனால் போதும் அப்படின்னுட்டு என்றைக்கோ செஞ்சதை வச்சு நமக்கு என்ன செய்ய முடியாதுன்னா ஒன்றும் கதை ஓட்ட முடியாது. அன்னன்னைக்கு வர வேண்டியது அன்னன்னைக்கு வந்தால் தான் அந்த நபர் என்னவாக இருக்க முடியும்? ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இருக்கிறதும் இருக்கணும், வர வேண்டியதும் வரணும். வர வேண்டியது வரணும்னா அதான் அனுதினமும் கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? தேடணும். அடுத்து நம்ம கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? அப்போ கர்த்தரை தேடுகிறவங்க தான் என்ன செய்யும்? வர வேண்டியது வரும், இருக்க வேண்டியதும் இருக்கும். இருக்க வேண்டியது இருக்கணும், வர வேண்டியது வரணும்னா நம் கர்த்தரை தேடியே ஆகணும். அப்போ கர்த்தரை தேடாத பட்சத்தில் வர வேண்டியது வராது, இருக்க வேண்டியது இருக்கும். எப்படி இருக்கும்? இன்னைக்கு இருக்கிறத வச்சு வர வேண்டிய மாவு வரல. யாருக்கு? சாதிபதி விதவைக்கு மாவு இருந்துச்சு. என்ன பண்ணா? ஒவ்வொரு நாளும் மாவை எடுத்தா என்ன செய்யல? பானைக்கு மாவு வரலை. ஆனால் என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு மாவு. இந்த இருந்த மாவு என்னாச்சு? ஒவ்வொரு நாளாக எடுத்து 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 கடைசி வந்துச்சு, ஒரு பிடிக்கு வந்துச்சு இல்லையா? ஒரு 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 பானை மாவு இருந்தது, எனக்கு வந்துச்சு கடைசியா ஒரு பிடிக்கு வந்துச்சு. இப்போ ஒரு பிடி இருக்கு, நாளைக்கு அதுவும் இல்லை, நாளைக்கு அதுவும் இல்லை. ஏன்? வர வேண்டியது வரணும், இருக்குது நேட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு நாள் அது இல்லாமலே போயிடும், ஒரு நாள் இல்லாமலே போயிடும். அப்போ இல்லாமல் போகாமல் இருக்குன்னா மாவு இல்லைன்னா அடுத்து யாரும் இருக்க முடியாது? அவளே இருக்க முடியாது. அவன் என்ன சொல்கிற? கடைசியாக ஒரே ஒரு பிடி மாவு இருக்குது, அதை எடுத்து நாணயம் பிள்ளையும் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம்? இதுக்கு மேலே அவளை வாழ முடியாது. மாவு இல்லைன்னா நீ என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அப்போ இருக்க வேண்டியது இருந்தால் தான் நீ என்னவா இருக்க முடியும்? நீயே இருக்க முடியும்.
இருக்க வேண்டியது இருந்தால் தான் நம்மளே என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். இருக்க வேண்டியது இல்லைன்னா நாமளே என்ன செய்ய முடியாது, நம்மளே இருக்க முடியாது. அப்போ நம்மளே ஏன் இல்லாமல் போகிறோம் இன்னைக்குன்னா, இருக்க வேண்டியது இல்லை. ஏன் இருக்க வேண்டியது இல்லை, வர வேண்டியது வரலை. ஏன் வர வேண்டியது வரலை, அனுதினமும் கர்த்தரை நான் தேடலை, அதனால் எனக்கு வரலை, அதனால் எனக்கு வரலை. அப்போ காரியங்களை கர்த்தர் என்ன செய்யணும், வாய்க்கணும். அப்படின்னா அனுதினமும் யாராக இருக்கணும், ஆண்டவரை தேடணும். அனுதினமும் ஆண்டவர் நாம் தேடனாதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டவர் நம்மளை இருக்கிறதும் இருக்க வைப்பார், இல்லாமல் இருக்கிறதையும் கர்த்தர் நேட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் எனக்கு வர வேண்டியதும் வரணும், இருக்க வேண்டியதும் இருக்கணும்னா நான் ஆண்டவரை சரியாக என்ன செய்ய வேண்டும், நான் தேட வேண்டும். ஆண்டவரை சரியா தேட வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி முடிச்சிட போறேன். இந்த ஆண்டவரை எப்படி தேடுறது, இந்த ஆண்டவரை எப்படி தேடுறது, எனக்கு தெரிஞ்சபடி நான் தேடுறதா இல்லை சரியானபடிக்கு தேடுறதா? ஆண்டவர் என்ன செய்யணும், தேடணும். அப்போ ஆண்டவர் கர்த்தரை தேடின நாட்களிலெல்லாம் அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்கப்படினார் இல்லையா? அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்படினார். வாய்க்கப்படுதுன்னா என்ன, இருக்கிறதும் இருக்கணும், வர வேண்டியதோ வரணும். அப்போ இருக்கிறதும் உனக்கு இருக்கும், உனக்கு வர வேண்டியதோ வரும். அதுதான் வாய்க்கப்படுவதனுடைய அர்த்தம். இருக்கிறதும் இருக்கும், வர வேண்டியதும் உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இருக்கிறதும் போகாது, வர வேண்டியதும் நிற்காது. அது கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். நீ ஆசோங்க நேற்றே இருக்கலாம், இருந்துக்கிட்டே இருக்கலாம். நேற்றத்தை வச்சு இன்றைக்கி என்ன செய்ய மாட்டா, நீ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. என்ன இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணி நீ செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. நீ தாராளமாக செயல்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி செயல்பட அவசியம் இருக்காது. என்ன இருக்காது, 3 பேர் இருக்கிறோம், சாப்பிட்டா எவ்வளோ இருக்குது, ஒரு ஆள் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. என்ன செஞ்சாகணும், அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஆண்டவர் சொல்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேலையே வேண்டாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேலையே வேண்டாம். நீ அட்ஜஸ்ட் இல்லாமல் செய்ய, நான் அட்ஜஸ்ட் இல்லாமல் கொடுப்பேன். அட்ஜஸ்ட் இல்லாமல் நீ அட்ஜஸ்ட் இல்லாமல் செயல்பட்டேன்னா நான் உனக்கு அட்ஜஸ்ட் இல்லாமல் கொடுப்பேன். நீ அட்ஜஸ்ட் பண்ணி செயல்பட, நானும் அட்ஜஸ்ட் பண்ணி தானே செய்ய வேண்டியிருக்கோம். இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், அப்படி இருப்பு என்ன பண்ணணும், அப்படி கொஞ்சம் சரி என்ன பண்ணுறது, கொஞ்சம் பண்ணிக்கோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இன்னைக்கு இது பண்ணிக்கோங்க அப்படின்னு நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். ஒன்றும் செய்ய முடியாதுன்னா அப்போ வர வேண்டியது வரணும், இருக்க வேண்டியது இருக்கணும். அதை தான் வாய்க்க பண்ணுவதற்கு அடையாளம். இது யாருக்கு செய்வார், ஆண்டவரை தேடுறவங்களுக்கு செய்வார். ஆண்டவரை தேடுறவங்களுக்கு செய்வார். ஆண்டவரை எப்படி தேடுறது, அதான் இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரை எப்படி தேடுறதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு ஆண்டவர் எப்படி தேடுறதுன்னு தெரியல. அப்படி தெரியாமல் போனதுனால தான் எப்படியோ தேடுறாங்க. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, இருக்க வேண்டியதும் இல்லாமலே போயிடுது. அதான் சொன்னியா, அப்போ காரியம் வாய்க்கலன்னா இருக்கிறதே இல்லாமல் போயிடும். காரியம் வாய்க்கலன்னா, கர்த்தர் நம்ம காரியத்தை வாய்க்கலன்னா இருக்கிறதே இல்லாமல் போயிடும். எப்படி இல்லாமல் போயிடும், வர வேண்டியது வரலை. என்ன செய்யணும், இருக்கிறத எடுக்கணும், இருக்கிறத எடுக்கணும். இருக்கிறத எடுக்க எவ்வளோ நாள் வரும், ஒரு நாள் வரும், 2 நாள் வரும். அட்ஜஸ்ட் பண்ணி கடைசியாக அதுவும் இருக்காது. அது இல்லாமல் போச்சுன்னா கர்த்தர் நம்மளும் இருக்க மாட்டோம், நம்மளும் இருக்க மாட்டோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா நீயே இல்லாமல் போயிடுவேன். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேலைக்கு போகவே வேண்டாம். உன்னை தாராளமாக நான் என்ன செய்வேன், நான் உனக்கு தருவேன், நீ தாராளமாக கொடுப்பேன். இப்போ வரவேண்டியது வந்துட்டே இருந்துச்சு. எப்படி சாப்பிட்டனா, இவளும் அவனும் அவள் வீட்டார் அனைவரும் அநேக நாள் சாப்பிட்டாங்க. ஏன் சாப்பிட்டாங்க, வர வேண்டியது வந்துக்கிட்டே இருக்குது, வர வேண்டியது வந்து. இப்போ என்னவே கிடையாது, இந்த ஒரு பிடி அரை பிடி, உனக்கு இல்லை எனக்கு இல்லை, உனக்கு பத்தலை எனக்கு பத்தலை, இதுக்கு இல்லை அதுக்கு இல்லை அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ தாராளம் என்ன செய்யலாம். அதான் சொல்ல, இவளும் அவனும் அவள் வீட்டார் அனைவரும் அநேக நாள் சாப்பிட்டோம். என்ன செய்யலை, மாவும் குறையலை, எண்ணெயும் குறையலை. ஏன்னா வந்துக்கிட்டே இருக்குது, வர வேண்டியது வந்துக்கிட்டே இருக்குது, வர வேண்டியது வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ கர்த்தரை நம்ம தேடணும்னா வர வேண்டியது வந்துக்கிட்டே இருக்கும், இருக்க வேண்டியது இருந்துக்கிட்டே இருக்கும். இருக்கிறதும் குறையாது, வர்றதும் குறையாது. இருக்கிறதும் குறையாமல் இருக்கணும், வர்றதும் குறையாமல் வரணும்னா ஆண்டவரை தேடி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சரி, இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடலாம். என்ன முடிவு, சரிப்பா நமக்கு என்னத்துக்கு வம்பு, நம்ம ஆண்டவர் என்ன செய்யலாம், நம்ம தேடலாம் அப்படின்னா முடிவுக்கு வந்துடலாம். சில பேர் இருந்தா, சில பேர் நினைப்பான் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக நீ பாரு, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை இல்லையா? அப்போ ஆண்டவரை பார்க்கணும். இப்போ ஆண்டவரை எப்படி தேடுறது, அதான் பிரச்சனை. இப்போ ஆண்டவரை எப்படி தேடுறது, எப்படி தேடனா கர்த்தர் நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தேடுறதுனால கர்த்தர் வாய்க்க பண்ணிட மாட்டார், தேடுறதுனால
நம்ம கர்த்தரை தேடனாலும் வாய்க்க பண்ண மாட்டார். மாறாக என்ன, எப்படி தேடணுமோ அப்படி தேடினாதான் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எப்படி தேடணுமோ, எப்படி ஆண்டவரை தேடணுமோ அப்படி தேடினாதான் காரியம் வாய்க்குமே தவிர, நமக்கு தெரிஞ்சபடியெல்லாம் நம்ம தேடின கர்த்தர் என்ன செய்யாது, நம்ம காரியங்களை கர்த்தர் வாய்க்காது. நமக்கு தெரிஞ்சபடியெல்லாம் நம்ம தேடுறது, நமக்கு தெரிஞ்சபடியெல்லாம் நம்ம பண்ணுறது, அப்படியெல்லாம் நம்ம எது பண்ணாலும் கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் கனவை கண்டுடாதீங்க. தேட வேண்டிய விதமாக தேடினாதான் கர்த்தர் வாய்க்க பண்ண மாதிரியே ஒழிய, தேடக்கூடாத விதமாக தேடினா கர்த்தர் காரியத்தை என்ன செய்ய மாட்டார், வாய்க்க பண்ண மாட்டார் என்பதை இதே மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கவனித்து பார்க்கலாம். அந்த 26ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும் வாசிக்கலாம். செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில் அப்படின்னா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த புத்திமானுடைய வார்த்தையின்படி கர்த்தரை தேடணும். எனக்கு தெரிஞ்சபடி நான் என்ன செய்யக்கூடாது, நான் கர்த்தரை தேடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சபடி என்ன செய்யக்கூடாது, கர்த்தரை தேடக்கூடாது. புத்திமான்கள், நல்ல புத்தியுள்ள மனுஷனுடைய அறிவுரையின்படி நான் ஆண்டவரை தேடணும். அப்போ சகரை எப்படி ஆரம்பத்தில் ஆண்டவர் தேடுறாரு, 2 பகுதியை விளக்கி சொல்கிறேன். அப்போ எப்படி ஆண்டவரை தேடுறாரு அப்படின்னா, தனக்கு எப்படி ஆண்டவரை தேடணும்னு கற்பிக்கப்படுகிறதோ அப்படியெல்லாம் கர்த்தரை தேடினார். இப்போ என்ன சொல்லியிருக்கலாம் அந்த வசனம், ஊசியா கர்த்தரை தேடினா அவன் நேர நாட்டில் கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படான்னு முடிச்சிருக்கணும் இல்லையா? ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறாரு, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களில் அவர் கர்த்தரை தேடுறார். அப்படின்னா இந்த சகரியா புத்திமானாய் இருந்த அந்த சகரியா என்ன அவருக்கு சொல்றாரோ அந்த வார்த்தையின்படி கர்த்தரை தேடுறார். எப்படி தேடலைன்னா, தனக்கு தோன்றுகிறபடியெல்லாம் அவர் தேடலை, நமக்கு நினைக்கிறபடியெல்லாம் அவர் தேடலை, இல்லை யாரோ சொல்கிறபடியெல்லாம் என்ன செய்யலை, அவர் கர்த்தரை தேடலை. யாரோ சொல்லுகிறபடியெல்லாம் என்ன செய்யலை, அவர் கர்த்தரை தேடலை. மற்றவங்க சொல்லுகிறபடியெல்லாம் என்ன செய்யலை, கர்த்தரை தேடலை. யாரு, உசியா என்ன செய்யல, மற்றவங்க சொல்லுகிறபடியெல்லாம் என்ன செய்யல, அவர் கர்த்தரை தேடலை. எப்படி தேடினாரு, புத்திமானாயிருந்த அந்த சகரியாவின் நாட்களில் இல்லையா, புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களில் அவன் கர்த்தரை தேட மனதிறங்கியிருந்தான். அப்படி கர்த்தரை தேடும் போது தான் என்ன உண்டாகுது, அவன் காரியங்களை எல்லாம் தேவன் என்ன செய்கிறாரு, வாய்க்க பண்ணுகிறார் என்று நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்போ நம்ம என்ன செய்யணும், புத்திமானா இருக்கிறவங்க வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தரை என்ன செய்யணும், நம்ம தேடணும் இல்லையா? புத்திமானா கர்த்தபடி என்ன செய்யணும், நம்ம கர்த்தரை தேடணும். அப்படி புத்திமானா இருக்கிறவங்க வார்த்தையின்படி தேடாத ஒரு நபரை பார்த்தீங்கன்னா, 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு 23லேருந்தே அதை படிக்கணும். ஆனால் 23 படிக்க நமக்கு சமயம் இல்லை. ஆனால் 24ஆம் அதிகாரத்தில் முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம் இருக்குன்னா, அந்த அசரியா அப்படின்னா ஒரு ஆசாரியன் இருக்கிறான். 16வது வசனம் 14, 6, 17, 18 வாசிங்க பார்க்கலாம். அவன் தேவனாரு யோய்தா, 15லேருந்தே கூட யோய்தா தீர்க்கதரிசியன், தீர்க்காயுஸ் உள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாய் இருந்தான். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்துக்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியா ஒரு தீர்க்கதரிசி எங்க அடக்கம் பண்ணக்கூடாதுன்னா, ராஜாக்கள் கல்லறை அடக்கம் பண்ணக்கூடாது. ராஜாக்களின் கல்லறைகளை யாரும் அடக்கம் பண்ணணும்னு சொன்னால் ராஜாக்களை தான் அடக்கம் பண்ணணும், தவிர வேற யாரும் அடக்கம் பண்ணக்கூடாது. ஆனால் இவர் ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி எங்கே வைக்கிறாங்க, இவன் செஞ்ச நல்ல காரியத்துக்காக ஆசாரியனை கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க, தீர்க்கதரிசியை கொண்டு போயிட்டு ராஜாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணுறாங்க. வாசிக்கலாம். இப்போ யோய்தா என்ன செஞ்சிட்டாரு, மரணம். இந்த யோய்தா இருக்கிற வரைக்கும் இந்த மனுஷனுக்கு ராஜாவுக்கு பிரச்சனையே கிடையாது. வாசிக்கலாம். யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான்.
தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் என்ன செய்கிறாங்க? அவங்க செய்வித்தாங்க. ஏன் அதோ போதும். இப்போ இதுவரைக்கும் ஆண்டவர் எப்படி தேடினாங்க? சரியான விதத்தை தேடினாங்க. ஏன்? யோய்தா என்ற அறிவுரையின்படி ராஜா என்ன செஞ்சாருன்னா ஆண்டவரை தேடினார். இப்போ யோய்தா மறிச்சிட்டார். இப்போ எனக்கு ஆலோசனை சரியான ஆட்கள் இல்லை. இப்போ யார் வந்துட்டாங்க? யூதாவின் பிரபுக்கள் வந்து நீங்கள் விக்கிரங்களை சேவிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா இப்பவும் கர்த்தர் தான் தேட போகிறான். ஆனால் எப்படி தேட போகிறான்? விக்கிரகங்களை அவன் சேவிக்கிறான். விக்கிரங்களை அவன் சேவிக்க. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது இந்த குற்றத்தை நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் என்ன செஞ்சிச்சு? வந்துச்சு. ஏன் வந்துச்சு? இஷ்டம் போல ஆண்டவரை தேடுறது இல்லை, மன விருப்பம் போல ஆண்டவரை தேடுறது இல்லை, நமக்கு தோன்றுகிறபடியெல்லாம் நம்ம தேவனை தேடுறது இல்லை, நம்ம நினைச்சிருக்கிறபடியெல்லாம் ஆண்டவரை தேடுறது இல்லை. ஏன்னாக்க நம்ம நினைக்கிறபடியெல்லாம் அன்றைக்கி தேடும் போது என்ன உண்டாதுன்னா ஏகப்பட்ட விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. ஏகப்பட்ட விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்குது. ஏகப்பட்ட பாதிப்பு நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? சந்திக்க வேண்டியது இருக்குது. இவன் எப்படி தேடினா? அந்த யோய்தா இருக்கிற வரைக்கும் நல்ல ஆண்டவரை தேடணும். அவன் நல்ல விஷயம் ஆண்டவரை தேடினான், நல்ல விதம் ஆண்டவரை தேடினான். கர்த்தரோட அனுசரியா இருந்தார். 7 வயசுல ராஜாபாய்க்கு வச்சிருக்கிறார். 7 வயசுல ராஜாபாய்க்கு இருக்கிறார். 7 வயசுல ராஜாபாய்க்கு அத்தாலியால கொன்னுட்டு ரொம்ப பெரிய ஆசுவாதமா வச்சிருக்கிறாரு. ஆனா அப்படி வச்சிருக்கிறவன் அந்த யோய்தா மறிச்ச பிறகு இவனுக்கு நல்ல ஆலோசனை சொல்ற ஆட்கள் இல்ல. யார் யாரோ சொல்றபடி அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான்? கர்த்தரை தேட ஆரம்பிச்சான். நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? 28 இருந்து வாசிப்பாங்க. 24 23 கூட மறு வருஷத்திலே 24 23 மறு வருஷத்திலே சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமாகவும் யூதாவிலும் எருசலேமிலும் வந்து அழித்து கொள்ளையிட்டு அனுப்பினார்கள். சீரியாவின் சேனை ரொம்ப ஆச்சரியமா கவனிக்க வேண்டிய வசனம். சீரியாவின் சேனை பெருசா வரல, இவனை விட சின்னசு. யூதாவை விட சீரியாவின் சேனை சின்ன சேனையா இருந்தோம். யூதாவின் சேனை சின்ன சேனையா இருந்தோம். அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டபடியால் கர்த்தர் மகா பெரிய சேனையை அவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. இவன் மகா பெரிய சேனை, அவன் சின்ன சேனை. அந்த மகா பெரிய சேனையை சின்னவங்க ஒப்பு கொடுத்துட்டார். இன்னும் சொல்லப்போனா பெரியவனை சின்னவங்க கொடுத்துட்டாரு. ஏன் தெரியுமா? அவங்க தேவனை என்ன செஞ்சுட்டாங்க? யார் யாரோ சொல்றபடி கர்த்தரை தேடுறது இல்லை. அவங்க சொல்றாங்க, இவங்க சொன்னாங்க, இவங்க சொல்றாங்க ஆண்டவர் இப்படி தேடினா போதும், இப்படி பண்ணா போதும், இப்படி தான் போதும், இது இருந்தா போதும். யார் யாரோ சொல்றபடி இல்லை. யார் யாரோ சொல்றபடி இல்லை. இப்ப யாரோ சொல்றபடி அவன் தேவனை தேடினா என்ன உண்டாச்சு? மகா பெரிய சேனையை சின்ன சேனை என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். இது முதல் பகுதி இல்லையா? இப்போ உசியாவுக்கு வாங்க, இந்த அந்த 26க்கே வாங்க, அந்த 26க்கே வாங்க, 26க்கே வாங்க. 16 பாருங்க. 16 அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக்கும்படி அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமா மீதல் செய்து தூப பீடத்தின் மேல். இப்ப எங்க தான் போறான்? அவனாவது பரவாயில்ல, விக்கிரங்க தேடி போனான். இவன் ஆண்டவர்கிட்ட தான் போறான். இவன் ஆண்டவர்கிட்ட தான் போறான். எப்படி போறான்? தனக்கு தோன்றுகிறபடி போறான். அவன் என்ன செஞ்சான்? யார் யாரோ சொன்னபடி ஆண்டவரை தேடினான். பெரிய மகா பெரிய சேனையை சின்ன சண்டை பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறான், மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறான். அப்ப என்ன செய்ய வேண்டாம்? யார் யாரோ சொல்றபடி கர்த்தரை தேடுறது இல்லை. சரி, ரெண்டாவது எப்படி தேடுறது இல்லை? எனக்கு தோன்றபடியும் கர்த்தரை தேடுறது இல்லை. எப்படி தேடக்கூடாது? யார் யாரோ சொல்றபடியெல்லாம் கர்த்தரை தேடக்கூடாது. ரெண்டாவது என்ன? எனக்கு தோன்றுகிறபடியும் கர்த்தரை தேடக்கூடாது. வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்படி அவன் தூபப்பட நிற்கும் போது தூபம் காட்ட இப்ப எங்க தான் போறான்? அவனாவது விக்கிரம் காட்ட போனான். இவன் எங்க தான் போறான்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு தான் போறான்.
தேவன்கிட்ட தான் போகிறோம், தேவனுக்கு ஆராதிக்க தான் போகிறோம், கர்த்தருடைய சமூகத்தை தான் போகிறோம். ஆனால் எப்படி போகிறோம்? தனக்கு தோன்றுகிறபடி தேவனை ஆராதிக்க போகிறோம். அதான் பிரச்சனை. தனக்கு தோன்றுகிறபடி தேவனை தேட போகிறோம். அப்போ மற்றவங்க தோன்றுகிறபடி போனாலும் ஆபத்து, தனக்கு தோன்றுகிறபடி போனாலும் ஆபத்து. என்ன ஆபத்து நடக்கிற சம்பவம் தெரியும். என்ன தெரியும்? கடற்கடை மாஸ்டர் பார்க்கலாம். ஆசாரநேக அசரியாவும் அவனோடு கூட சாலிகளாகிய 80 பேரும் உட்பிரவேசித்து, இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, நீங்கள் உனக்கு தோன்றபடியெல்லாம் நீ தேவன்கிட்ட என்ன போகக்கூடாது, நீ செய்யக்கூடாதுப்பா, நீ நினைக்கிறபடியெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாதுப்பா, நீ நினைச்ச நேரத்திலலாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னான். அவன் என்ன செய்யவே இல்லை, அதை கேட்கவே இல்லை. நெத்தில குஷ்டரோகம் வந்துச்சு. எங்கே தேட போய்? கர்த்தரை தேடி போய் ஆஸ்வத்தை பெற்று வரல, குஷ்டரோகத்தை வாங்கிட்டு வந்தான். அவன் எங்கே போனான்? எதிரியை ஜெயிக்கல, எதிரி கிட்ட தோத்து போயிட்டான். இவன் என்ன செய்யறான்? ஆண்டவர்கிட்ட அந்த ஆசுவத்தை வாங்கல, ஆண்டவர்கிட்ட வந்து பாதிப்பை வாங்கிட்டு வரான். என்னையா காரணம்? அவன் அடுத்தவன் சொன்ன மாதிரி ஆண்டவரை தேடினான், இவன் தனக்கு தோன்ற மாதிரி ஆண்டவரை தேடினான். இதை ரெண்டையும் தவிர்த்துட்டு நமக்கு சொல்ல வேண்டியவரை சொல்லுகிறபடி நாம் கர்த்தரை தேடுவோம்னா நம்ம காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இப்போ வாசிக்கலாம் 5ஆம் வசனத்தை. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதிரை. எப்படி தேடினாம? தனக்கு தோன்றுகிறபடியும் தேடல, யாரோ சொல்லுகிறபடியும் தேடல. எப்படி தேடினா? சரியான விதத்தில் ஆண்டவரை எப்படி தேடணும்னு புத்திமான்களுடைய வார்த்தையின்படி, இல்லைன்னா ஆசாரியனுடைய வார்த்தையின்படி, முதியோருடைய வார்த்தையின்படி, மூத்தவங்க வார்த்தையின்படி அவன் செய்ய ஆரம்பிக்கும் போது பைபிள் சொல்லுது, கர்த்தர்வன் காரியங்களை என்ன செஞ்சாராம்? வாய்க்க பண்ணாராம். அந்த வாய்க்க பண்ணும்போது அவன் நிலைமை எப்படி இருக்குது? 6லேருந்து கொஞ்சம் கடற்கரை வாசினவங்க பார்க்கலாம். 6ஆம் வசனத்திலிருந்து. அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு நாட்டினும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணம். இவன் பட்டணம் கட்டுறான், பெலிஸ்தரோடு போய் இவன் பட்டணத்தை கட்டுறான், அஸ்ரியோட போய் இவன் பட்டணத்தை கட்டுறான். வாசிக்கலாம். பெலிஸ்தரிலும் குடியிருக்கிற அரபியரும் வெல்ல தேவன் அவனுக்கு துணியா என்ன செஞ்சாலும் நடக்குது. நீ எங்க வேணாலும் எதிரி ஊர்ல போய் இவன் ஊரை கட்டுறான், பெலிஸ்தருக்குள்ள போய் இவன் பட்டணத்தை கட்டுறான், பெலிஸ்தர் போய் இவன் பட்டணத்தை கட்டுறான், அங்க போய் இவன் பட்டணத்தை கட்டுறான். கர்த்தர் எல்லாரையும் ஜெயிக்கிறது என்ன பண்ணான்? அவனுக்கு துணையா இருந்தாராம். ஏன் துணையா இருந்தாரு? கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் அவன் தேடணும். கர்த்தரை தேட வேண்டிய விதமா தேடினாதான் கர்த்தர் துணையா வருவாரு. ஏதோ எனக்கு தோணுது, எனக்கு பிடிக்குது, அவங்க இப்படிதான் சொன்னாங்க, இவங்க இப்படிதான் சொன்னாங்க, அவங்க அதை சொன்னாங்க, இவங்க அதை சொன்னாங்க, சொல்றபடியெல்லாம் ஆண்டவரை தேடுறதில்லை, எனக்கு தோன்றுகிறபடி ஆண்டவரை தேடுறதில்லை. தேட வேண்டிய விதமாய் நான் கர்த்தரை தேடுவேன். ஆனால் வாசிக்கலாம் தொடர்ந்து. அம்மோனியர் உசியாவுக்கு இதுவரைக்கும் யாரும் கொண்டு வரல, இதுவரைக்கும் யாருக்கு கொண்டு வரல, எடுத்துன்னு போனாங்கள வழி அவனை கொடுக்கல. ஆனா இவன் சொல்றான், அம்மோனியர் வந்து இவனுக்கு என்ன செய்ய காணி கொண்டு வந்து கொடுக்குறான். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். என்ன ஆயிட்டே இருக்குது? இருக்கிறது இருந்துகிட்டே இருக்குது, அரேபியனுக்கு வந்துகிட்டே இருக்குது. அவன் என்ன செய்தாலும் ஆசீர்வாதமா முடிஞ்சுட்டே இருக்குது, என்ன செஞ்சாலும் நன்மையா முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா அவனுக்கு தோன்றபடி அவன் ஆண்டவரை தேடல, அடுத்தவங்க சொல்றபடி ஆண்டவரை தேடல. ஆண்டவரை தேட வேண்டுமா, தனக்கு யார் சொல்ல வேண்டுமோ அவங்க சொல்லுகிறபடி அவன் ஆண்டவரை தேடினான். அவன் காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினான். வாசிக்கலாம் அடுத்த வசனம் கூட. உசியா எருசலேம் மூளை வாசல் எங்கும், பள்ளத்தாக்கு வாக்கில் எங்கும், அலங்கத்தின் கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் அநேக ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்களிலேயும் அவன் வனாந்திரத்திலே அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாமை பிரியனா, கர்த்தர் செய்யறதெல்லாம் தேவன் ஆசோசனையே வராரு.
ஒரு ராஜா இது வரைக்கும் யாரும் வெள்ளாம பண்ணல. இவன் என்ன செய்யறானோ, விவசாயத்தில் பிரியமா இருந்தானோ அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்கிறாரு. அவன் என்ன செஞ்சாலும் வாய்க்கிறாரு. எதிரி கிட்ட போனா எதிரி பட்டம் தான் கொடுக்கிறாரு. எதிரில போய் வீடு கட்டப்படுறாரு. எதிரியை காணி கொண்டு வந்து வைக்கப்படுறாரு. வெள்ளாமை போய் கொண்டு போய் வைக்கிறாரு. அவன் என்ன செஞ்சாலும் ஆஸ்வதிக்கிறான். என்னையா காரணம் அப்படின்னா அவன் சரியான விதத்துல கர்த்தரை தேடுறான். இன்னைக்கு அடுத்தவங்க சொல்ற மாதிரியும் நமக்கு தோன்றுகிற மாதிரியும் நம்ம ஆண்டவரை தேடாம சரியான விதத்தில் நம்ம ஆண்டவரை தேடுவோம்னா நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. நமக்கு தோன்றபடியெல்லாம் நீங்க செய்யறதை நிறுத்தி, அடுத்தவங்க சொல்ற மாதிரியெல்லாம் நம்ம செய்யறதை நிறுத்தி, தேவன் நமக்கு என்ன சொல்றா, சரியான வழிகாட்டுதலின்படி நம் ஆண்டவரை ஆராதித்தோமானா நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆராதிக்கிறதுனாலையோ தேடுகிறனால மாத்திரம் கர்த்தர் என்ன செஞ்சிட மாட்டார், காரியத்தை வாய்க்க பண்ண மாட்டார். சரியான வழிகாட்டுதலின்படி நான் தேவனை தேடுவோமானா கர்த்தர் நம்ம காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். கண்ணபடி ஜோம் பண்ணலாங்களா? கண்ணபடி ஜோம் பண்ணுமா? கண்ணபடி ஜோம் பண்ணலாமா? சரியான விதத்தில் நமக்கு வழிகாட்டுகிறபடி நாம் தேவனை தேட மனதிறங்குவோமானால், நாம் தேவனை தேடுவோமானால் நமக்கு தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கு தோன்றுகிறபடி நம் ஆண்டவரை தேடாம, அடுத்தவங்க சொல்லுகிறபடி ஆண்டவரை தேடாம இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரை ஒருவேளை கடந்த நாட்களில் எங்களுக்கு தோன்றுகிறபடியெல்லாம் நாங்கள் தேவனை தேடணும், தேவனை துதித்தோம், தேவனை பாடணும், தேவனை ஆராதித்தோம், நாங்கள் ஏதோ செஞ்சோம். ஆனால் எங்கள் தோன்றுகிறபடியெல்லாம் நாங்கள் செய்கிறதுனால காரியத்தை வாய்க்க பண்ண மாட்டீங்கன்னா, தனக்கு தோன்றுது. உசியா ராஜா தனக்கு தோணுச்சு, இங்கே போயிட்டு இப்படி பண்ணலாம், அதை இப்போ அங்கே செய்யலாம், நம்ம இப்போ தூபம் காட்டலாம், ஆண்டவர்கிட்ட தானே போகிறோம், ஆண்டவர் தானே ஆராதிக்கிறோம் அப்படின்னு அவன் தேவனை தேடனான். எப்படி தேடனா? தனக்கு தோன்றுகிறபடி தேடனா. தனக்கு தோன்றுகிறபடி தேடுறதுனால காரியம் வாய்க்காது. நமக்கு தோன்றுகிறபடி தேடும்போது காரியம் வாய்க்காது. காரியம் வாய்க்கல, மாற பாதிப்பு அதிகம். பாதிப்பு அதிகம். நல்ல மனுஷன் கர்த்தருடைய பார்வைக்கு செமையானதை செஞ்சான். எப்படி செஞ்சான்? அவருடைய சகரையை செய்ய வச்சார். இதை தான் நீ செய்யணும், இப்படி செஞ்சாதான் உனக்கு ஆசீர்வாதம், இப்படி செஞ்சாதான் உனக்கு ஆசீர்வாதம்னு ஒவ்வொரு காரியத்திலும் அந்த சகரை அவரை செய்ய வச்சார். புத்திமானாகிய சகரியா. எது புத்தி? பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அப்ப அந்த அசரியா யாரு? இந்த உசியாவை பொல்லாப்பு செய்ய விடலை. பொல்லாப்பு செய்யாதவர்கள், தப்பு செய்யாதவர்கள், தவறு செய்யாதவர்கள். அப்ப தேவனை எப்படி தேடணும்? சரியான வழிகாட்டுதலின்படி தேடணும். நமக்கு தோன்றுகிறபடி நம்ம தேடுறது இல்லை, நமக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம தேடுறது இல்லை, நமக்கு திணைக்கிறபடி எல்லாம் நம்ம தேவனை தேடுறது இல்லை. மாறாக சரியான வழிகாட்டுதலின்படி நாம் தேவனை தேடுவோமானால் அதுதான் தேவனுக்கு என்ன கொண்டு வரும்? ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவ சமூகத்தை கூடி வந்திருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நமக்கு தோன்றுகிறபடி நாம் தேவனை தேடுறோமா, இல்லை யாரோ சொல்லுகிறபடி நாம் தேவனை தேடுறோமா? நம்ம எப்படி இன்னைக்கு ஆண்டவரை தேடுறோம்? இல்லை சரியான வழிகாட்டுதலின்படி இன்னைக்கு ஆண்டவரை தேடுறோமா? நமக்கு தோன்றுகிறபடியும் நம் தேவனை தேடாம, யாரோ சொல்லுகிறபடியும் நாம் தேவனை தேடாம, ஆண்டவர் தேவ சமூகத்தில் சரியான வழிகாட்டுதலின்படி நாம் தேவனை தேடுவதற்கு இன்னைக்கு அர்ப்பணித்து இன்னைக்கு ஒப்பு கொடுத்தோமானால் நம் காரியங்களையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம காரியங்களையெல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படுத்த இருக்கிறார். நமக்கு தோன்றபடி போகிறது இல்லை சர்ச்சைக்கு, நமக்கு தோன்றுகிறபடி ஆராதிக்கிறது இல்லை, நமக்கு தோன்றுகிறபடி நம்ம ஜெபிக்கிறது இல்லை, நமக்கு தோன்றுகிறபடி பிரசங்கம் பண்ணுறது இல்லை, நமக்கு தோன்றுகிற பிரசங்கத்தை கேட்கறது இல்லை, நமக்கு நமக்கு தோன்ற பிரசங்கத்தை கேட்கறது இல்லை. மாறாக சரியான வழிகாட்டுதலின்படி நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வோம்னா நிச்சயமாக நமக்கு என்னவா இருக்கும்? ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஆண்டவரை தேடி கூட நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போக வேண்டியதாக இருக்கவே ஒழிய ஆசீர்வாதத்தை
பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்காது. ஆண்டவரை தேடி கூட ஆசீர்வாதத்தை இழந்து போக வேண்டியதாக இருக்க வேண்டிய ஒழிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்காது. தேவ சமூகத்தை இந்த காலையில் கூடி வந்திருக்கிறோம். எப்படி இன்னைக்கு நம்ம ஆண்டவரை தேடுறோம்? நமக்கு தோன்றுகிறபடியெல்லாம் நம்ம ஆண்டவரை தேடுறோமா? இல்லை யாராவது சொல்லுகிறபடியெல்லாம் ஆண்டவரை தேடுறோமா? இல்லை சரியான வழிகாட்டுதலின்படி ஆண்டவரை தேடுறோமா? இன்னைக்கு ஆண்டவரை நம்ம எப்படி தேடுறோம்? தோன்றுகிறபடி தேடுறதை விட்டுட்டு, யாரோ சொல்லுகிறதபடி தேடுறதை விட்டுட்டு, அவங்க சொன்னாங்க இப்படி செஞ்சால் போதும், அவங்க சொன்னாங்க இப்படி செஞ்சால் போதும், இவங்க சொன்னாங்க இப்படி செஞ்சால் போதும் அப்படின்னு, அவங்க தான் சொன்னாங்க இப்படின்னு நாங்கள் அப்படி தான் பண்ணியிருப்போம், அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. நமக்கு தெரியணும் சரியான வழிகாட்டுதலின்படி தான் ஆண்டவரை நம்ம தேடணும் ஒழிய இஷ்டம் போல ஆண்டவரை தேடுறதில்லை, இஷ்டம் போல ஜெபிக்கிறதில்லை, இஷ்டம் போல துதிக்கிறதில்லை, நமக்கு இஷ்டம் போல கொடுக்கறதில்லை, இஷ்டம் போல எதையும் செய்யறதில்லை. தேவ ஆலயத்தில் தேவன் சம்பந்த காரியத்தில் சுய இஷ்டத்துக்கு இங்கே இடமே கிடையாது. சுய விருப்பத்துக்கு தேவ சமூகத்தில் இடமே கிடையாது. எல்லாத்துக்கும் தேவன் வழிமுறை இருக்குது. எல்லாத்துக்கும் தேவனுக்கு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையின்படி நான் ஆண்டவரை தேடினா, நான் ஆண்டவரை தேடுறது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் ஆண்டவரை தேடுறது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வழிகாட்டின்படி செயல்படாமல் விருப்பம் போலையும் இஷ்டம் போலையும் யாரோ சொல்கிறதுபடியும் நம்ம செய்வோம்னா நம்ம ஆண்டவரை தேடி கூட ஆசீர்வாதத்தை நம்ம இழக்க நேரிடும். ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும். அந்த ஆசீர்வாத இழப்பு வராமல் இருக்கணும்னு இதை காலையில் கர்த்தர் விரும்புகிறார். ஆசீர்வாத இழப்பு வராமல் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆசீர்வாத இழப்பு உனக்கு வரக்கூடாது. ஒரு ஆசீர்வாத இழப்பில்லாமல் நம்ம காக்கணும். ஆசீர்வாத இழப்பில்லாமல் இன்னைக்கு உன்னை காக்கணும். அதான் காலையில் கர்த்தர் நம்ம சொல்றது. உனக்கு ஒரு ஆசீர்வாத இழப்பு வராமல் உன்னை காக்கணும். உன் ஆசீர்வாதம் இழந்துடக்கூடாது. நீ உன் ஆசீர்வாதத்தை நீ இழந்துடக்கூடாது. ஆசீர்வாத இழப்பு இல்லாமல் உன்னை காக்கணுன்றதில் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். ஆசீர்வாத இழப்பு இல்லாமல் இருக்கணுன்றதுல தேவன் குறியா இருக்கிறார். என் பிள்ளை ஆசீர்வாத இழப்பு வந்துடக்கூடாது. என் பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாத குறைவு வந்துடக்கூடாது. என் பிள்ளை ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போயிடக்கூடாது. என் பிள்ளை ஒரு ஆசீர்வாதத்தை நஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றதுல கர்த்தர் கவனமாக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளும் தேவனோடு இணைந்து இந்த காரியத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வாத இழப்பில்லாமல் நம்மளை காக்க கர்த்தர் விரும்புகிறார், ஆயத்தமாக இருக்கிறார், கர்த்தர் செய்ய போகிறார். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை அந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கடந்த நாட்களில் எங்களுக்கு தோன்றுகிறபடியெல்லாம் நாங்கள் செஞ்சிருந்தா எங்களை மன்னிங்கப்பா. உசியாவை போல எங்களுக்கு தோன்றுகிறபடியெல்லாம் நாங்கள் ஆண்டவரை தேடி கர்த்தருடைய சமூகத்துக்கு போயோ இல்லை ஆண்டவரை ஆராதிச்சோ பாடியோ துதிச்சோ செயல்பட்டிருந்தா இது எங்கள் ஆசீர்வாத குறைவு, ஆசீர்வாத இழப்புன்னா எங்களை மன்னிங்க. இனி ஒரு நாளும் தேவ சமூகத்துக்கு வந்து ஆபத்தை சம்பாதிச்சுட்டு நாங்கள் போயிடக்கூடாது. ஆசீர்வாதத்தை நாங்கள் சம்பாதிச்சு போகணுமே ஒழிய ஒரு ஆபத்தை நாங்கள் சம்பாதிச்சு போயிடக்கூடாது. ஒரு ஆபத்தை சம்பாதிச்சுட்டு போயிடக்கூடாது. ஒரு ஆபத்தை சம்பாதிச்சுட்டு போயிடக்கூடாது. உசியா ஆலயத்துக்கு வந்து ஆபத்தை சம்பாதிச்சுட்டு போனார். ஆலயத்துக்கு வந்து ஆபத்தை சம்பாதிச்சுட்டு போனார். ஆலயத்துக்கு வந்து தேவ சமத்து வந்திருக்கிறோம். பரிசுத்த தேவனே, இந்த காலை எங்களை முழுக்க ஒப்பு கொடுக்குறோம். இனி ஒரு நாளும் அடுத்தவங்க சொல்கிறபடியோ எனக்கு தோன்றுகிறபடியோ நான் செய்யாமல் எனக்கு வழிகாட்டுகிறவர்கள் சொல்லுகிறபடி, எனக்கு வழிகாட்டிகள் சொல்லுகிறபடி, எனக்கு வழிகாட்டுகிறபடி நான் கர்த்தரை தேடுவதற்கும் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் எனக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னை நம்பி உசியா கர்த்தரை தேடின நாட்களிலெல்லாம் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினது போல எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பான்னு சொல்லி இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். ஒரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வாத இழப்பு நாங்கள் விரும்பலப்பா. ஒரு ஆசீர்வாத இழப்பு வருவதற்கு நாங்கள் விரும்பல ஆண்டவரே. எங்களுக்கு ஆசீர்வாத இழப்பு இல்லாமல்
இந்த காலை வேளையில் எங்களை காத்துக்கோங்கப்பா. எங்களுக்கு சரியாய் வழிகாட்டுகிறபடி நாங்கள் தேவனை தேடுவதற்கும் நாங்கள் தேவனை ஆராதிப்பதற்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியத்தை எங்களுக்கு செஞ்சு உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்திடுங்க. தேவகத்தை ஒப்பு கொடுக்குறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை ஆசீர்வதிங்கப்பா. இனி ஒரு நாள் ஆசீர்வாத இழப்புகள் இல்லாமல் எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டே வாழ, எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் ஆசீர்வாதமாகவே வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். தேவகத்தை ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து எங்களை பொறுப்படும். மீதி இருக்கிற ஒவ்வொரு நேரங்களையும் காலங்களையும் நீர் பொறுப்படுத்து. இந்த நாள் முழுவதும் ஒரு சித்தத்தின்படியே எங்களை நடத்தி இப்படி வழிகாட்டுதன்படி நாங்கள் கர்த்தரை தேடி கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும். சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுக்குறோம். காத்துக்கோங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. தேவ கிருபை தாங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை விட தாழ்த்தி உடைய கரத்திரைகளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஒருவரும் ஆசீர்வாத இழப்பில்லாமல் வாழட்டும்னு மனப்புறம் ஆஸ்வதிச்சு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம்.